யாருமே பேசாம படுத்திருந்தா நீங்க செய்யறதெல்லாம் எல்லாம் சரின்னு வருது இல்ல. நாங்க எந்த அரசுக்கமானவர்களும் இல்லை. நாங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கானவர்கள். மக்களின் பக்கம் தான் நிற்போம் எப்பவும். மாணவன் பிழை செய்தால் இந்த மாணவன் பிழை என்று நாங்க சொல்லுவோம். நீங்க அன்பு தம்பி இப்பாப் தமிழன் சொல்றாரு, நான் ஒரு பாட்டை போட்டு இந்த எழுச்சியை உண்டு பண்ணிட்டேங்கிறாரு. இந்த நூற்றாண்டுல இதை விட நகைச்சுவை நான் பார்த்ததே கிடையாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று எங்கள் பாட்டன் பாரதி பாடிய போது வராத எழுச்சி எப்படி இருக்கு? வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனதுதாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள் உதராதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடிய போது வராத எழுச்சி புரட்சி. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று எங்கள் பாவலன் எழுப்பிய போது வராத எழுச்சி புரட்சி. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று எங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடிய பாக்களில் வராத எழுச்சி புரட்சி. திடீர்னு தம்பி ஒரு பாட்டை போட்டு ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு அவர் ஒரு பாட்டை போட்டு அவர் திடீர்னு தேச துரோகி, இந்திய உளவுத்துறை அதிபர் மாதிரி அதிகாரி மாதிரி தேசத்துறை வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாருன்ட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பாட்டுக்கு கொண்டாடிய தமிழ் சமூகம் நீ தலையிலான்னு எந்த பாட்டு போட்டாலும் உன்னை கேட்காது, கேட்கவே கேட்காது. உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? பாட்டு போட்டு இப்போ நாங்கள்லாம் வந்தோமாங்க. ராஜேந்திர லாரன்ஸ் பேட்டியில் சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்? உன் வேலை என்ன? தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா ஐயோ நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம் வாங்கிறோம். விஷயத்துக்கு வாங்க. இந்த மானங்கட்ட தமிழ் மக்களை வர்றவனெல்லாம் செருப்பால ஒரு தடவை அடி, விளக்கமாத்தால அடி, அதுவும் தேஞ்ச விளக்கமாறு கட்ட விளக்கமாறு கொண்டு அடி, அப்பவாது இவனுக்கு சூடு சொன்ன வருதான்னு. வா எல்லாரும் வா, நாங்கள்லாம் மாணவர். உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சியில் லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பார்த்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்தில் பங்கு சேர்ந்துக்குருவான், 1 கோடி தரையை நீ சேர்த்துக்கிட்டு. புரட்சியில போராட்டத்தில் 1 கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்ட ஒரு வீரனை நான் இப்போ தான் பார்க்குறேன். 1 கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியாடா? டே என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்திய? உங்கள் மனைவியின் நகைய அடமானம் வச்சிய, அடமானம் வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்திய? 50 கோடிக்கு குறைவில்லாமல் என் மக்கள் சோறு நீரும் கொடுத்துருக்கான் என் பிள்ளைகளுக்கு. ஒருத்தனாவது சொல்லியிருக்கானடா நான் சோறு கொடுத்தேன்னு? ஒருத்தன் சொல்லியிருக்கானா? சொல்லு. நள்ளிரவுல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் மாப்பிள்ள ஃபாசில் வந்து மாமா அப்படின்னு என் மாப்பிள்ள ஃபாசில் என் மாப்பிள்ள வந்து சோறு கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு அவன் தான் புரட்டா கொடுத்தான். யார்ட்டா சொன்னானா? என் மச்சனை யாருக்குமே சொல்லல. என்னடா மாப்பிள்ள இங்க தானே? நாங்க தான் மாமா ஒரு வாரமா சோறு கொடுத்துட்டு இருக்கோம். அவனை முஸ்லீம் இருக்கியாடா? ஏடா முஸ்லீம்லாம் பாவர் பெத்து விட்டு பண்ண பிள்ளைன்னு நினைச்சுக்கியாடா? ஏய் பூரா இங்க இருக்கு கள்ள மரம் பள்ளம் மரம் நாடார் செட்டியார் கோனாரா, பூரா எங்காலும் மாறி இருக்கான். சேட்டை பண்ணிக்கிட்டு கூடாது நீ. அவன் ஏற்றிருக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். அவன் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தேசியத்தின் மகன். அவன் தமிழன். இந்த சேட்டையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழங்கள் மொழி என்று கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின்கிற பெருந்தகை வைத்தான். நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று நான் அழைத்தேன்ட்டான். நீ அவன்கிட்ட போய் பேச கூடாது. நீ இன்னைக்கு வரைக்கும் ஓஞ்சுக்கலாம்பிரதம் நக்கலாம்பிரதம் இங்க இங்க வந்துகிட்டு அது இதெல்லாம் சேட்டை பண்ணிட்டு அழையக்கூடாது. தோழைச்சு நீ விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. இது ஒரு தேசிய இன போராட்டம். இங்கே சமூக விரோதம் இனவாதம் எல்லாம் பேசக்கூடாது. இது என் நாடு. இது தமிழன் பேசுவது என்பது என் மாண்பு. இங்க எவன் ஒருவன் தமிழன் என்று பேசலையோ அவன் தாண்டா இனவாதி, அவன் தாண்டா இனத்துரோகி, அவன் தாண்டா சமூக விரோதி. இங்க தமிழன் என்று பேசுபவனை எவன் ஒருவன்
இனவாதி இனவாதம் பேசுகிறான் என்று சொல்கிறானோ அவன்தான் மிக கொடுமையான இனவாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவங்கள அடையாளம் கண்டு நினைவில் வச்சுக்கணும். இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல. இது நானும் கிடைச்ச பிறகு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டா உங்க விட பைத்தியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பவரை கொஞ்சம் விரும்புறேன். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, நான் நின்றுட்டு இருப்பேன். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. தப்பா நடக்க வேண்டாம். பார்த்தா மேலே போறா, ஓ மை காட் வாட் எ சீ, அப்படி குதிச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குறவன் எல்லாம் அப்படியே குதிச்சிருவான். நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை